அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி. இப்போது இங்கித மாலையில 101வது பாடல், அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இங்கித மாலை ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளியது. இங்கித மாலை வந்துட்டு தலைவி தலைவன் உரை நிகழ்வு போல உரையாடல் செய்வது போல இருக்கும். கேள்விகள் தலைவி கேட்கறதும் தலைவர் பதில் கொடுக்கறதுமா இருக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ராமலிங்க சுவாமிகள் தனக்கு கேட்டுக்கிட்டாரு, ஆண்டு இந்த மாதிரிலாம் சந்திச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் மீட் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் அந்த கற்பனைக்குள்ள இந்த மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி வந்து திருவொற்றியூர்னு இருக்கு, அப்போ சென்னையில இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்றதுக்காகவோ இந்த புற விஷயத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. இந்த தலைவன் தலைவி பேசிக்கொள்வது மாதிரி அமைஞ்ச இந்த பாடல் முழுவதுமே, இங்கித மாலை முழுவதுமே வந்துட்டு கேள்வி பதில்கள் பரிமாற்றப்பட்டு தோழியாகிய மனசுக்கு வந்து தெளிவு வரணும். ஏன்னா மனசு தெளிய தெளியதான் அறியாமை குறையும், குன்றும். அறியாமை குன்றி தயவு மேலோங்கணும், உயிரிறக்கம் மேலோங்கணும், ஜீவகாருண்யம் மேலோங்கணும். அந்த ஜீவகாருண்யம் என்பது என்றும் அணையாம நம்ம இருத்திக்கணும். அதற்கு மனசு வந்துட்டு விருப்பு வெறுப்போடு இல்லாம கடவுள் எவ்வண்ணம் செயல்படுகின்றார், நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார், இன்ப துன்பங்கள் ஏன், நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அந்த வாழ்க்கை பத்தின புரிதல், இதெல்லாமே வந்துட்டு சுத்த சன்மார்க்க பார்வையின் கண் வச்சுக்கும் போது நம்ம மனசுல தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் சேராம இருக்கும். சேர்ந்திருக்கிற அழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அந்த ஒரு பர விசாரம், பரத்தை நோக்கி பரம்பொருள் வந்து எப்படி செயல்படுது, அந்த பரம்பொருள் அந்த எப்படி பரம்பொருள் பார்வை நமக்குள்ள வர வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன அட்டெம்ப்ட் இது. ஸோ இந்த நோக்கத்துக்கு இதெல்லாமே செய்யதான் நம்ம மனசுல இருக்கிற அந்த அழுக்குகள் நீங்கி ஜீவதயவுக்கு நம்ம இடம் கொடுத்து இருக்க முடியும். மனசுல விருப்பு வெறுப்போடு இருக்கும்போது சில நல்லது செஞ்சாலும் அது வந்துட்டு நிலையாக அருளை நோக்கிய பயணத்துக்கு அது உதவாகுது. ஸோ விருப்பு வெறுப்பு அறுவதற்கு முதல்ல பரம்பொருள் எப்படி செயல்படுது, பரம்பொருள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது, பரம்பொருளோட விருப்பம் என்ன நம்ம தெரிஞ்சு நம்ம செயல்படும் போது நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொஞ்சமே கம்மியாகிட்டு வரும். அப்படி அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் சுத்த சன்மார்க்கத்துல நம்ம தெளிந்து பயணிப்பதற்காகவும் வழங்கிதான் இங்கித மாலை. அது கேள்வி பதிலா அமைஞ்சிருக்கு. அது நாம தெளிவு பெற்று அருளை நோக்கி விரைந்து வரணுன்றதுக்காக பரம்பொருளின் கருணையோடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையோடு நமக்கு வந்துட்டு ராமலிங்க சுவாமிகள் அருளி இருக்காங்க. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு அவர் வந்துட்டு அருள் நிலையிலிருந்து எழுதியிருக்காரு. அது வந்துட்டு ஒரு சாதாரண புலமை, தமிழ்ல புலமை இருக்கிறவங்க வந்துட்டு அத்தகைய புலமை பெற்றவர்கள் வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களால முயற்சி செய்து கொடுத்தாலும் ஒரு அருளாளரோட கண் பார்வைக்கு தான், அவரோட அந்த டிவினிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் அதோட சிறப்பு தெரிஞ்சு உணர்வுபூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில திண்டுக்கல் தயாபிரகாச சுவாமி சரவணானந்தர் வள்ளல் பெருமானுடைய முத்தேக சித்தியினுடைய காட்சியையும் அதை உணர்ந்தும் அதை தானே அனுபவித்தும் அந்த நிலையில் இருந்து வழங்க பெற்றதுதான் இந்த விளக்கம். இந்த விளக்கம் என்பது அவ்வளவு சிறப்பு மிக்கது. அதனால வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு சேர நமக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாமே. ஸோ நம்ம மனசு வந்துட்டு அந்த கிளாரிட்டி நோக்கி போறதுக்கு வள்ளல் பெருமான் ரொம்ப விருப்பப்பட்டிருக்காரு. அதனாலதான் இந்த சமயத்துல என்னால இதை பத்தி தொட முடியுது, உங்களாலையும் இதை கேட்க முடியுது, நம்ம எல்லாருமே இதை செய்ய முடியுது. மற்றபடி ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதமும் வள்ளல் பெருமானுடைய அனுமதியும் தயாபிரகாசரோட திருவுள்ளமும் ஒருங்கே ஒன்றாக இல்லாம இது எல்லாத்தையும் நம்ம தொடக்கூட முடியாது, கேட்கக்கூட முடியாது. இந்த நல்ல ஒரு சமயத்துல எல்லாமுள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் சுத்த சன்மார்க்க தலைவராகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானையும் தயவதையும் தயாபிரகாச சரவணானந்தரையும் ஒரு சேர ஒன்றாகிய ஆண்டவர் தான் எதுவுமாய் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்ற உபாய ஞானத்தை கொண்டு ஒன்றாகவே கண்டு வணங்கி இப்போ நம்ம இந்த உரையை நான் இந்த மேற்கொண்ட விளக்கத்தையும் பாடலையும் விளக்கத்தையும் தொடர்ந்து செய்யறேன். அருட்பெருஞ்சோதி. செம்பான் மொழியார் முன்னர் எனச் சேர்வீர் என்கோ திருவொற்றி அம்பார் சடையீர் உமது ஆடல் அறியேன் அருளல் வேண்டுமென்று வம்பார் முலையாய் காட்டுகின்றாம்
மண்ணும் பொன்னார் அம்பலத்தே பொன்னார் அம்பலத்தே எம்பால் வா என்று உரைக்கின்றார், இதுதான் செடி என்னேடி. பாடலை மறுபடியும் பார்ப்போம். செம்பான் மொழியார் முன்னர் செம்பான் மொழியார் முன்னர் எனைச் சேர்வீர் என்கோ. திருவொற்றி அம்பார் சடையில் உமது ஆடல் அறியேன் அருளல் வேண்டுமென்றேன். வம்பார் முலையாய் காட்டுகின்றாம் மண்ணும் பொன்னார் அம்பலத்தே எம்பால் வா என்று உரைக்கின்றார், இதுதான் செடி என்னேடி. கங்கையும் ஆத்தி மலரும் சடையில் அணிந்துள்ள திருவொற்றி வாணரே, செம்பால் மொழியார் முன்னர் எனைச் சேர்வீர் என்கோ என்றார் தலைவி. இன்சொல் போலும் பெண்பாளராகிய ஆன்மாக்களின் முன்னர் என்னை கலந்து கொள்வீர் என்பேனோ என்று கூறுகிறாள். உமது அம்பலத்தாடும் இரகசியத்தை அறியேன் அருளல் வேண்டும் என்றும் வேண்டுகிறாள். இவள் கடவுட்கலப்பு அறையிலா பலர் முன்னிலையிலா என்று அறிய விரும்பி கேட்க, அவளுக்கு பதில் கிடைக்கும் முன் இரண்டாவது வினாவையும் கேட்டுவிட்டாள். அது அம்பல நடனம் பற்றிய ரகசியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஷினை கேட்குறாங்க, நீங்க வந்துட்டு என்னை வந்துட்டு கலந்து ஒன்றாகி இருக்கிற அந்த புறக்கலப்பு வந்துட்டு எப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் இன்சொல் புகழ்கின்ற பெண்களாகிய ஜீவான மக்களாகிய ஒவ்வொரு மாந்தருக்கும் முன்னாடியே நீங்க வந்துட்டு எனக்கு கலந்துப்பீங்களா, என்ன நீங்க எடுத்துக்கிட்டு டிவைன் இந்த ஒரு அருள் தேகத்தோட கலக்கிற அந்த ப்ராசஸ் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொன்று, அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கொஸ்டின்ஸையும் அவங்க கேட்குறாங்க, உன்னோட அம்பலத்தார ரகசியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அப்படி கேட்டுட்டு பதில் வரதுக்கு முன்னாடி ரெண்டாவது கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அவங்க கேட்டது ரெண்டாவது கேள்வி என்னன்னா அம்பல நடனம் பத்தது தான். அதனை காண மன ஓர்மை வேண்டும் முதலில். ஸோ மன ஓர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓர்மைனா கடவுளையே அருளே எதுவுமா இருக்கும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நினைக்கணும். இவங்க அவங்கன்றத விட ஒன்றாகி அருள் தான் எதுவுமா செயல்பட்டு இருக்குது என்று அந்த உபாய ஞானத்தை வைத்துக்கொண்டு மனம் அடங்கி எல்லாத்தையுமே கடவுள் செயலா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மனமடங்கி இருக்கிற என் பேதை மனமடங்கி இருப்பதன்றின்னு சொல்லி தச்சுவந்திரன் மேல வந்துட்டு திருவரகச வள்ளல் பெருமான் வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஓர்மை வந்துட்டு தான் வேணும் முதல்ல நமக்கு. அது இருக்கிறது அவளுக்கு. அதுதான் வார்க்கச்சு அணிந்த மார்பகம். அதனோடு பொன்னம்பலத்திற்கு தாம் ஆடும் இடத்திற்கு அவரை வர சொல்லுகிறார். ஸோ வார்க்கச்சு அணிந்த மார்பகம் அப்படிங்கிறது என்னன்னா, மார்பகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்ட் சென்டர். மனசு வந்துட்டு இந்த ஹார்ட் சென்டர்ல இயங்குற வரைக்குமே வந்துட்டு நமக்கு விருப்பு இருக்கும். ஐம்புலன்கள் சார்ந்து ஏதாவது ஒரு இன்ப துன்ப நுகர்ச்சி நோக்கி தான் நம்மளுடைய எல்லா செயலுமே இருக்கும். ஆனா நம்ம வந்துட்டு பேருண்மைகளையும் அருள் எப்படிலாம் செயல்படுதுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஆண்டவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப மனசுக்கு வந்துட்டு ஒரு வார்னா ஒரு செக்யூரிட்டி இல்ல ஒரு காட் மாதிரி. ஸோ இந்த கீழ்நிலையில் இருக்கிற மைண்டுக்கு வந்துட்டு உபாய ஞானமெல்லாம் சேர்ந்து ஓர்மையை உண்டாக்கி அந்த மனசை மேல்நிலைக்கு கொண்டு போய் மன ஓர்மைய புருவமத்திக்கு நடுவுல வந்துட்டு தானாவே அது போய் சேர்வதற்கு அளவுல சத்விசாரமும் பரோபகாரம் இருக்கும். அதுதான் வார்க்கணிச்சு அணிந்த மார்பகம். அந்த வார்க்கச்சு அணிந்த மார்பகத்தோடு தான் அவர் வர சொல்றாரு. ஸோ அதாவது சத்விசாரமும் பரோபகாரமும் இணையும் போதுதான் இந்த வார்க்கணிச்சு அணிந்த மார்பகம் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மை விட சிறப்பாக, அதாவது சுத்த சன்மார்க்கத்தை விட சிறப்பாக தியானம் செய்கின்றவர்கள் பல்வேறு மார்க்கத்தில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த மன ஓர்மை வருமானா வராது. வார்க்கச்சு அணிந்த மார்பகம் என்பது சத்விசாரம் பரோபகாரத்தினால வருவது. சத்விசாரம் என்பது இறைவனுடைய புகழையும் நம்முடைய சிறுமையும் விசாரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமான் சொல்லியிருப்பாரு. ஜீவகாரணமே கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதையும் பெருமான் நமக்கு அறுதிட்டு இறுதியாக சொன்ன சத்திய வாசகம். ஸோ இந்த சத்விசாரம் பரோபகாரம் வச்சுக்கிட்டு நம்ம மனமடங்கி என் பேதை மனமடங்கி இருப்பதன்றி அப்படின்னு சொல்லுவார். முன் வச்ச கால பின் வைக்க கூட முடியாதுன்னு சொல்லுவார் தர்ச்சந்திரன் மேல ராமலிங்க சுவாமி. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கடவுள் செயலா பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்பொருள் அப்பொருள் என்று இசைப்பதென்னே கண்டாய், எப்பொருளும் இருப்பது நான் ஒருத்தன் தான், எவருமாய் எப்பெயருமாய் ஏந்திருப்பது நான் ஒருத்தன் தான் அப்படின்னும் திருவள்ளுவர் பாடல் இருக்கு. எல்லாமே அருள் ஒன்றுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு.
அருள் ஒன்றே தான் சச்சிதானந்தமயமாய் விளங்குவதற்கு எல்லா ஆன்மாவுமாய் அதுவே வந்து இருக்கு. எங்குமாய் நிறைந்த அந்த தகராகச பெலி அந்த பெருவெளியாகி சத்து பொருள் தான் ஒரு 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 ஆன்மாவாக, ஒரு கடவுள் ஆன்மாவாக அவரே தன் மூழியல்போடு வர்றாரு. அது தாவாகவும் இந்த கடவுள் ஆன்மா யாவாகவும் இருக்கிறது. அங்கிருந்து உகரம் ஐஞ்சக்தி செயலா விரிஞ்சு இந்த இந்த உலகமெல்லாம் நம்ம பார்க்குற உருவமெல்லாம் தோற்றமெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஒன்று அகத்துல தாவாகவும் இதையெல்லாம் யாழ்ந்து விரிஞ்சு இந்த உலகம் எல்லாமும் இந்த பிரபஞ்சம் எல்லாமாவும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எதுக்குன்னா சச்சிதானந்தமயமா மனுஷ வடிவேற்று அவரே இந்த மனித வடிவில் பூரணமாய் இருந்து என்றென்றும் வாழ்வதற்கு பொருட்டு தான். ஸோ இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆண்டவரை தவிர இங்க நம்ம நீங்களும் நானும் இங்க யாரும் கிடையாது. ஆனா அந்த உண்மையெல்லாம் நாம இப்போ உபாய ஞானமா இங்க தெரிஞ்சுக்கிறோம். இது உண்மை ஞானம் ஆகிறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு வார்க்கச்சனித மார்பகத்தோடு நீ பொன்னம்பலத்துக்கு வா, அப்பதான் உனக்கு நான் ரகசியத்தை சொல்லுவேன். என்னோட ரகசியத்தையும் என்னுடைய ஆட்டத்தையும் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? சிதம்பர ரகசியம் உனக்கு தெரியணுமா? சிதம்பர ரகசியம் இறைவனின் ஆட்டம் எல்லாம் என்ன என்பதென்றால் நாமும் அவரும் பிரிவற்று இல்லை. உண்மையில் நாம் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த ஒரு இந்த உடல் நம்ம என்று சொல்வதற்கு ஒரு உரிமை கிடையாது. அவர் தான் எதுவுமா இருக்காரு. அவரு சர்வஜீவ தயாபரரா இருக்காரு. சர்வஜீவ தயாபரரா இருந்து அப்போ இந்த உடலும் இந்த உயிரும் இந்த உணர்வும் தயவுக்கு தகுந்தாற் போல அவருடைய நோக்கத்திற்கு தகுந்தாற் போல பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அவருடைய அருளாணை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அதை செயல்படுத்தணும். அதற்கேற்றார் போல நம்ம மனசு அடங்கி இருக்கணும். இன்பத் துன்பங்கள் எது வந்தாலும் அவர் தான் முன்னாடி இருந்து நடத்துறாரு. வள்ளல் பெருமான் எவ்வளவு பெரிய ஒழுக்க சிலர், அவருக்கு மிஞ்சின ஒழுக்கமோ ஜீவகாருண்யமோ தவமோ பக்தியோ என்னோட ஏழையாகிய எனக்கு தெரிஞ்சு அவரோட செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா அவருமே கூட எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு திரை சேர புரிந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் மனமடங்கி தான் இருக்க முடியும். உன்னை சிந்திக்கிறது தவிர எனக்கு வேற என்ன செய்ய முடியும்? அப்படி அந்த மனமடங்கி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மனமடங்கி இருக்கிற இடத்துல தான் ஜீவ தயவு தொடர்ந்து செயல்படும். அந்த ஜீவ தயவு தொடர்ந்து செயல்படும் போதுதான் கடவுள் தயவு கிடைக்கும். கடவுள் தயவு கிடைக்கும் போதுதான் நமக்கு நாமும் கடவுளும் பிரிவற்று இருக்கிறோம் என்ற உண்மையான மெய்ஞானமாக்கிய சரணாட்டு தளத்துல நாம் ஆண்டவர் இருக்கின்ற உண்மையை நம்ம உணர்ந்து அங்கிருந்து வாழ முடியும். அங்கிருந்து அகமிருந்து விரிந்து வாழ்கின்ற அனக வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வு. ஸோ இவ்வளவுக்கும் எது பேஸ்மெண்டா இருக்குன்னா மன ஓர்மை, வார்க்கு அச்சணிந்த மார்பகம். ஸோ இதுதான் அதோட இது. இந்த மன தூய்மையும் ஒருமையும் கொண்டு மேலை அம்பலத்து அடைந்து நிற்கும் சுத்த ஆன்மாவுக்கு பொன்னம்பல ரகசியம் வெளியாகின்றது. இதுதாங்க மன தூய்மையும் ஒருமையும் நமக்கு வேண்டும். மன தூய்மையும் ஒருமையும் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இந்த மன தூய்மையும் அந்த ஒருமையும்ன்றது என்னன்னா இந்த பரம்பொருள் ஒன்றுதான் எதுவுமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுல எத்தனையோ விதமான வெறுப்புகள்லாம் ஏன் இருக்குன்னா அவர் ஒருத்தர் தான் பர்ஃபெக்டான ஒரு ஆளு. யூ கேன் நெவர் ஃபைண்ட் ஃபால்ட் இன் காட்ஸ் ஆக்ஷன் அண்ட் தேர் இஸ் ஒன்லி காட். கடவுளை தவிர எதுவும் கிடையாது. அண்ட் அவரே தான் சரி தவறுன்ற அந்த நியதிய சட்டத்தை இயற்றி தர்மத்தை நிலைநாட்டி ஒவ்வொரு விஷயத்திலையும் புரிய வச்சு மேல்நிலைக்கு ஏத்துறதும் அவரு தான். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு நானும் தனியா ஒருத்தன் இருக்கான், என் எதிர் வீட்டுக்காரன் தனியா ஒருத்தன் இருக்கான், இவனும் தனியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விருப்பு இருந்துட்டே தான் இருக்கும். எல்லாமே அருட்செயலா பார்த்துட்டு மனமடங்கி இருந்து அருளே ஏதோ ஒரு காரணமாக இவராக இன்று இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அருளின் விருப்பம் என்ன என்று நாம் தெரிஞ்சுக்க முடியாம இருக்கோ, ஏழையா இருக்கோமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து அவருடைய அறிவிப்புகளோடு நம்ம பயணம் செய்யணும்ன்ற ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு அந்த மன தூய்மையும் ஒருமையும் நமக்கு வரும். ஸோ ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவரு தான் எல்லாமா விரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவன் கேவலமானவனா தெரியுறான், இன்னொருத்தன் லூசு மாதிரி இருக்கான், இவ அப்படி இருக்கா, இந்த ஜீவராசி இப்படி இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, கடவுளே இல்லையா, கடவுள் இருக்காரா, இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறது எல்லாமே நம்முடைய அறியாமை தான் காரணம். ஸோ அந்த அறியாமையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் தயாபிரகாசர் மாதிரியான
ஞானிகளுடைய உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுத்த சன்மார்க்க பார்வை கொண்டு முத்தேக சித்தி அனுபவம் ஏற்று இருந்து அந்நிலையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட உயர்ந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான விடை வந்துட்டு தானாவே கிடைக்கும். தானாவே உங்க மனசு வந்து உதிக்கும். இந்த கருத்துக்கள் போய் உட்காரும் போது நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது அப்படி பல கால் நம்ம பழகும் போதுதான் மன தூய்மை வரும். அப்படி பல கால் பழகும் போதுதான் ஒருமை நமக்கு முழுசா வராது. ஒருமை என்பது ஆண்டவரால மட்டும்தான், அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்ற ஞானமே அவர் கொடுத்தாதான் நமக்கு உண்டு. ஆனால் நாம் வந்துட்டு பிறரை போல அதிகமான விருப்போட இல்லாம தயவு என்னும் அந்த ஜீவதயவை கொண்டு சத்விசாரம் கொண்டு தொடர்ந்து தீவிரமா முயற்சி செய்ய இது ரெண்டும் நமக்கு கடவுளுடைய அருளாலே வாய்க்க பெறுவோம். அப்படி வாய்க்க பெற்றால் ஒழிய நாம் வந்துட்டு கடவுளுடைய அருளால தான் இதெல்லாம் வாய்க்க பெறும். அதற்கு நாம் தொடர்ந்து நம் சுதந்திரம் என்று நமக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கொடுத்துட்டு இருக்காப்புல அதை நம்ம அவருடைய இன்டென்ஷன்ஸ், அவருடைய உள்ள குறிப்பு அறிந்து அதற்கேற்ற அவர் பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் இந்த பொன்னம்பல ரகசியம் வந்து வெளியாகும். ஸோ இந்த லாக் வந்துட்டு என்னன்னா லவ்னாலதான் இந்த லாக் வந்துட்டு வெளியே போகும். இந்த மன தூய்மையும் சரி, வார்க்கச்சன் இந்த மார்பகமும் சரி, இது எல்லாமே வந்துட்டு லாக். ஸோ நம்ம வந்துட்டு டர்ட்டியோட இருக்கிற லாக், அந்த லாக் எடுக்கிறதுக்கு வந்துட்டு லவ் தான். ஸோ பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. பூட்டு திறக்கிறதுங்கிறது சக்திசாரமும் பரோபகாரம் தான், ஜீவகாருண்யம் தான். ஜீவகாரணம் சக்திசாரம் பரோபகாரம் இணைந்தது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் கடவுள் வழிபாடு. ஸோ நம்மளுடைய கருவி காரணங்கள், நம்ம கிடைச்சிருக்கிற பொருள், உறவு, மக்கள், மனைவி எல்லாமே நமக்கு கொடுத்த எந்த ஒரு உறவும், எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு செல்வமும், எந்த ஒரு இடமும், எந்த ஒரு ஏவலும், எந்த ஒரு ஞானமும் அறிவும் எல்லாமே எல்லா உயிரும் மேல்நிலை ஏறும் பொருட்டு ஆண்டவர் செய்யறாரு. அதுல சிறு பங்கு நம் மூலமா வெளிப்படுத்திக்கணும்ன்றது அவரோட திருவருள் ஆணை. அதை நாம விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய விருப்பு மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளை மட்டுமே சென்ட்ரிக்கா வச்சுட்டு செயல்படக்கூடாது. அப்படி பலகால் செய்யும் போதுதான் நம்ம மனசு கொஞ்சமா நம்ம மனசோட அழுக்குகள்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். நமக்கே தெரியும், ஐயோ நான் நம்ம மனசுல டர்ட்டியா இருக்கேன்ட்டு. அந்த அறியாமையினால வந்து அதெல்லாம் நம்ம அறியாமையே அவர்கிட்ட கிஃப்டா கொடுத்துட்டா போதும். நம்மளுடைய அறியாமையை நம்ம மறைச்சிட்டு நமக்கு அறிவு மட்டும் நம்ம பேரறிவு கொண்டு விளங்கணும் நம்மள அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ளார ஆழம் போக நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கே பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஆண்டவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம அறியாமையினால விளைந்தது. நம்ம அறியாமை தான் அவர் பிச்சையா கேட்கிறாரு. இங்கித மலையில அதைத்தான் சொல்லுவாங்க, நம்ம அறியாமை தான் அவர் பிச்சையா கேட்கிறாரு. நம்ம அறியாமையா அவர் நம்ம அந்த பிச்சையோட நம்ம ஒருத்தி கொடுத்துட்டோம்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு அறிவை கொடுப்பாரு. பேருபதேசத்துல அதுதான் வரும். இறைவனுடைய புகழையும் நம்முடைய சிறுமியை விசாரிச்சு நம்ம சிறுமியெல்லாம் அவர்கிட்ட விண்ணப்பம் செய்ய தான் தாழ்ங்குணம் வரும். ஸோ அப்படி தாழ்ங்குணம் வந்தாதான் தயவை நம்மளால ஏற்றுக்க முடியும். அதனால வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்மள நம்ம வெறுக்க வேண்டியதும் இல்லை. இப்படிலாம் என் அறியாமை காரணமா இருக்கு சுவாமி, என்னுடைய அறியாமையெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுடைய அறிவு எனக்கு தாங்க, நான் தயவுத்தன்மையோடு தொடர்ந்து வாழணும்ன்றது. ஸோ அவரோட அறிவு என்பது எல்லா உயிருக்கும் நலம் விளைவிக்கும் பொருட்டே செயல்படுவது. அதற்கேற்றாற் போல நாமும் எவ்வுயிரும் நலம் பெறும் பொருட்டு பலமும் ஏவலும் உடையவர் ஆண்டவர். ஆனா நம்முடைய மனசை அந்த அளவுக்கு விரிச்சுக்கிற அளவுக்கு நம்ம தயவை பெருக்கிக்கணும். அதுதான் அதோட விஷயம். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் மூன்றுமே உருவம், அருவமாக பொன்னம்பலத்தில் காட்டி கொடுக்கப்படுகிறது. சுத்த தேகம் உருவம், பிரணவ தேகம் உருவம், ஞான தேகம் அருவம். ஸோ இதுல பாருங்க, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் மூன்றுமே உருவம், அருவம். ஸோ சுத்த தேகம்ன்றது உருவம். நம்ம பார்க்குற அந்த பாடி வந்துட்டு அருள் நிரம்பும் போது ஆகிற ஒரு ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு அங்க இருக்கிற ஒரு இதுதான் சுத்த தேகம். ஞான தேகம் என்பது வந்துட்டு அருவம், அது வந்துட்டு அகம். பிரணவ தேகம் வந்தது அருவுருவம் அப்படிங்கிறது வந்துட்டு உணர்வு. அந்த உணர்வுல வந்து சச்சிதானந்த இன்பம் விளையும். ஸோ அந்த இன்பம் விளைகிற இடம் தான் பிரணவ தேகம். நம்ம உருவமா கண்ணில் பார்க்கறது சுத்த தேகம். ஞான தேகம் என்பது எதற்கும் காரணமாய் அகமிருந்து செயல்படுத்துவது அது. ஸோ சுத்த ஆன்ம வண்ணமா நம்ம நிற்கும் போது அகம் வந்து ஞான தேகமாகவும் புறம் வந்துட்டு சுத்த தேகமாகவும் நமக்கு விளங்கும். இதை உணர்ந்து நிக்கிற அந்த உணர்வு வந்து சச்சிதானந்த இன்பம் இருக்கும். அதுதான் அருவுருவம். இதுதான் இங்க சொல்றாரு.
முன்பூமி காட்சியை சிலர் கண்டு ஆனந்தித்தது உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் காட்சி பெற்ற களிப்பில் அழுந்தி இருந்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை தன்னில் ஐக்கியப்படுத்திக் கொண்டு விட்டார் ஆண்டவர். அந்த அனுபவத்தோடு அவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பாக்கியம் பெறாது. இது ரொம்ப முக்கியங்க. வாழ்ந்து கொண்டிருக்கும் பாக்கியம் பெறாது போயிட்டாங்க அப்படின்னு சத்திய ஞானிகள் நமக்கு சொல்றாங்க, தயாபிரகாசர். ஆனால் இந்த ஆன்ம தலைவி பொன்னம்பலத்தில் ஆடல் ரகசியத்தை கண்டும் தன்னை இழந்து விடாது அகத்தை அத்தோடு இரண்டரை இருந்து கொண்டு தன் அனுபவத்தை உலகத்துக்கு வெளியிட்டு வந்தாள். முன்னோர் கண்டு கலந்து மறைந்து போனதால் அவர்களின் அனுபவம் வெளியாக்க முடியாது போய்விட்டது. கலப்புக்கு முன்னர் அவர்கள் பெற்றிருந்த புற அனுபவத்தை தான் உலகுக்கு பலவாக உரைத்திருந்தனர். கலப்புக்கு முன்னர் பெற்றிருந்த புற அனுபவத்தை தான். இதுவும் ரொம்ப முக்கியங்க. கலப்புக்கு முன்னாடி என்ன அனுபவம் இருந்தது அதைத்தான் உலகத்துக்கு சொன்னாங்க. ஒன்றாகிய ஆண்டவர் அகமிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களை கலக்கும் போது அவர் தன் மடியில அவரை அழைத்து இலைப்பாறை கூட்டியதுக்கு அப்புறமா அவங்களுடைய தேகம் உணர்வுலாம் இழந்துட்டாங்க. அப்போ அவங்களோட புற உலகத்துக்கு அவங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதியோட கலந்த அனுபவத்தை சொல்ல முடியல. ஆனா ராமலிங்க சுவாமிகள் தன்னை இழந்து விடாது அகத்தே இருந்து தான் பிரிவற்றுதான் இருக்கிறோம் என்ற உண்மை ஞானத்தை பெற்றுக்கொண்டு அடையாமலே அடைந்து அங்கிருந்து அனகமாக விரிந்து வாழ்ந்து நமக்கும் வழிகாட்டுகிறார். நம்மையும் மேல்நிலைக்கு ஏற்றுகிறார். ஆண்டவரே திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமானாக வாழ விட்டுள்ளது உண்மை அப்படின்னு தயாபிரகாச சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் இல்லைங்க, முன்னோர்களும் கடவுளை கலந்தாங்க, திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் கடவுளை அடைஞ்சாருன்னா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் சென்று கடவுளை அடைவது அப்படிங்கிறது தவயோகம் மூலமாகவோ பயிற்சியின் மூலமாகவோ தியானத்தின் மூலமாகவோ பல்வேறு வழிபாடுகள் வந்தனங்கள் மூலமாகவோ எத்தனையோ முயற்சிகளை வைத்துக்கொண்டு தெய்வ காட்சியை கொண்டு நாம் கலந்து கொள்வது என்பது ஆண்டவரிடத்துல போய் நாம் அவருடைய திருவடியில தஞ்சம் அடைந்து கொள்வது. ஆண்டவர் அவரும் அவரோட திருவடியில நம்ம வச்சுக்கிறது வைக்கும்போது புறத்துல நம்ம அந்த அனுபவத்தை சொல்றதுக்கு தேகமோ உணர்வோ இழந்துடுறாங்க முன்னோர்கள் அந்த ப்ராசஸ்ல. ஆனா வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே வழிபாடு என்று சத்விசாரமே செய்து மனமடங்கி மன ஓர்மையினால புருவ நடுவிலிருந்து சிறநடுவுல தான் ஆண்டவர் விளங்கிட்டு இருக்காரு. அந்த ஆண்டவர் தான் நானாவும் இருக்குன்ற உண்மையா சத்திய ஞானத்தை ஆண்டவரே புரிய வச்சு அங்கிருந்து வாழ்ந்து ஜீவகாருண்ய வழிபாடு ஆற்றி அருள் அகமிருந்து விரிந்து திருவருள் பிரகாச வள்ளல் ஆக வாழ வந்துவிட்டது. அதனாலதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டு ஐந்தொழில் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அகவல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நாம் அருளை சென்று அடைவது என்பது பிற மார்க்கம். சத்சன்மார்க்கம் என்பது நம்முடைய சத்விசாரம் பரோபகாரமாகிய இணைந்து ஜீவகாரண்யம் தொடர்ந்து நடத்த ஜீவதயவு மேலோங்க கடவுள் தயவை கொண்டு கடவுளே நம்மில் விரிந்து கடவுள் நாமும் பிரிவற்று வாழ்ந்து அந்த அனுபவம் ஏற்பதுதான் அழிவில்லாத முடிவில்லாத சச்சிதானந்த இன்பம் மரணமில்லா பெருவாழ்வு. இப்போது நம் ஆன்ம தலைவி அகப்பொன்னம்பலத்திலே கண்டு கலந்து நின்றதோடு புற உலகத்தும் வாழும் பாக்கியம் பெற்றதால் கண்டும் கண்டதை விண்டும் உள்ளாள் என்பதே உண்மை. திருவருட்பாவில் கண்டது விண்டாருன்னா மொத்தமாக சொல்றாரு. திருவருட்பாவில் இங்கித மாலையிலே வெளியாகல அனுபவம் கண்டு நின்று விண்டிடும் வாசகமாகும். ஸோ இந்த இதெல்லாமே கண்டுட்டேன், அந்த கண்ட நிலையில் கண்டு அதை மொத்தவங்க சொல்றாருன்னு சொல்றாங்க. ஸோ கலந்து மறையறதில்ல, அந்த நிலையில் நின்று வாழும் பாக்கியம் பெற்றதுனால அது மொத்தவங்களுக்கும் பரவலத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த ஒரு பிராவர்பியை உடைச்சிட்டாரு, பழமொழியை உடைத்து விட்டார். கண்டவர் வென்றதை கண்டதில்லை, கண்டு கலந்து நின்று அந்நிலை நின்று எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் திருவருட்பா என்கின்ற அமுதம். நமக்கு அமுதம் திருவருட்பா. அந்த அமுதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அகம் கலந்த அனுபவ நிலை வரலாறுக்கு மறைவுறு முன்பே ஏற்பட்டு விட்டது. ஸோ அகத்துல இருக்கிற அந்த நிலை நாமும் கடவுளுக்கு பிரிவற்றுதான் இருக்கிறோன்ற நிலை சித்தி உலகத்துல மறையறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சது. ஆனால் புறக்கலப்பு பலரறிய காட்டப்படவில்லை. சித்தி வளாகத்திலே மறைவிலே வழங்கப்பெற்றது. உலகம் பக்குவப்படாததினால் அவர் இறையோடு ஒன்றி உலகிலே திரிதேக சக்தியோடு திகழும் உண்மை வெளியாக்கப்படவில்லை, மறைவிலே வைக்கப்பெற்றுள்ளது. ஸோ இது பாருங்க,
உலகம் பக்குவப்படாதனால வந்துட்டு எல்லோருக்கும் முன்னிலையில வந்துட்டு அவர் வந்துட்டு கலக்கல அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா உலகம் பக்குவப்படல. இக்காரணத்தினாலேதான் இந்த இங்கித பாவிலே செம்பான் மொழியார் முன்னர் எனச் சேர்வீர் என்கோ என்ற கேள்விக்கு உடன் பதில் கொடுக்கப்படவில்லை. உடனே பதில் கொடுக்கல. சுத்த சன்மார்க்கம் உலகில் வெளிப்பட்டு விளங்கும் காலம்தான் பலரும் வெளிப்படையாய் கண்டு கொள்ள புறக்கலப்பு பகிர் முகத்தில் விளங்க வரும். இவ்விங்கித குறிப்பு திருவருளால் இதில் அடக்கி வைக்கப்பெற்றுள்ளது. ஸோ இப்ப பாருங்க, ஸோ நீங்க வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே கடவுளே என்ன நீ கலந்துக்கிட்டியான்னு அப்படின்னு கேட்கறதுக்கு போது அதுக்கு அவர் சொல்றதுதான் என்னன்னு, அது சொல்றதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பொன்னம்பல ரகசியம் பார்க்கணும்னு கேட்கும்போது அதுக்கு இனி என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இந்த விளக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ புறத்துல எப்ப கலப்பாருன்னா காலம் வரும்போது, சுத்தசன்மார்க்க காலம் விளங்கும் போது உண்மையாலுமே மரணம் என்பது வந்துட்டு செயற்கை என்பது மிகவும் எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தான் இருக்கும். அந்த காலம் வரும். அந்த காலம் வரும்போது வெளிப்பட்டு விளங்கும் எல்லா உண்மையும். அந்த காலம் வரும்போது புறக்கலப்பு பகிர்முகத்தில் விளங்க வரும். அதாவது இது வந்துட்டு ஏதோ ரகசியமாகவே நடக்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லோருக்கும் அது தெரிய வரும். இது ரொம்பவும் அருளின் மீது நம்பிக்கை நமக்கு மேலோங்கும் போது அந்த காலம் இங்க வரும்போது இது தெய்வத்தினால் இது மிகவும் இது அசாதாரணமான ஒன்றுதான். ஆனால் தெய்வத்தினுடைய அருளால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரனுடைய அருளினால் இது சாத்தியம் என்பது உலகமெல்லாம் கண்டு நம்ம புறக்கலப்புன்றது நிகழும். மற்றபடி வந்துட்டு இது காலம் வர வரைக்கும் அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்காது. இனி அந்த காலம் மாத காலத்துல வந்துட்டு கடவுளுடைய அருள் ஒருத்தருக்கு இருந்தா அவங்க கடவுளோட நித்தியமா வாழ்றதுங்கிறது கூடும் அப்படிங்கறது வந்துட்டு எல்லோரும் இயல்பாக ஏற்றுக்கொண்டு தெளிந்து அதை வாழவும் பின்பற்றவும் செய்வாங்க. ஸோ அந்த காலத்துல நமக்கு வந்துட்டு வெளிப்பட்டு விளங்கும் அப்படின்ற ஒரு குறிப்பும் இதுல அடங்கி இருக்கு. இதைத்தான் இங்க சொல்றாங்க சுவாமிகள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.